வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் மிக 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 முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை நாம் பார்த்தவுடன் சொல்லிவிடலாம், இவர் மிகவும் திறமையானவர், தொழிலிலே நிபுணத்துவம் கொண்டவர், எவ்வளவு பெரிய அந்த தொழிலில் அதிகமான படிப்பு படித்தவராக இருந்தாலும் அவரது செயல்திறனை விட, அவரது ஆற்றலை விட இவரது அனுபவ ஆற்றல், நிபுணத்துவ ஆற்றல் உயர்வானதாக இருக்கும். அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையிலே தொழிலிலே நிபுணத்துவம் பெற்றிருப்பார். தொழில் மேலும் வாழ்க்கையிலே உயர்வடைந்திருப்பார் என்பதை நாம் ஜாதகத்தை பார்த்தவுடன் சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட அமைப்பு என்பது காலபுருஷனுக்கு 10வது வீடான, காலபுருஷனுக்கு 11வது வீடான ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், ஆயுள் காரகனின் வீடு, கர்மாவை குறிக்கக்கூடிய வீடு, தொழிலை குறிக்கக்கூடிய வீடு, இந்த 10ஆம் வீட்டின் அதிபதியும், காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டின் அதிபதி மகரம் வீட்டின் அதிபதியும், காலபுருஷனுக்கு 11வது வீடு பெரும் லாபத்தை குறிக்கக்கூடிய லாபஸ்தானம், அப்பாவுக்கு தம்பி சித்தப்பாவை குறிக்கக்கூடிய வீடு, ஜாதகரின் அண்ணன் அக்காவை குறிக்கக்கூடிய வீடு, ஜாதகருடைய அபிலாசைகளை குறிக்கக்கூடிய வீடு, நிறைவேற்றக்கூடிய வீடு, ஜாதகருக்கு 2ஆம் தாரம் என்பதை குறிக்கக்கூடிய வீடு. இப்படிப்பட்ட இந்த வீட்டின் அதிபதியும் சனி பகவான் தான். இந்த சனி பகவான் மகரம் வீட்டிலோ கும்பம் வீட்டிலோ ஆட்சியில் இருந்தால், மகரம் வீட்டில் ஆட்சியில் இருப்பார், கும்பம் வீட்டில் ஆட்சியில் இருப்பார், மூலத்திரியோணத்திலும் இருப்பார். இப்படிப்பட்ட அமைப்பில் சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு படிப்பு என்பது அவசியமில்லை. அவர்களுடைய தொழில் அனுபவம் பெரும் படிப்பு படிப்பவர்களை விட அதிகமான ஆற்றலுடையவர்களாக, நிபுணத்துவம் உடையவர்களாக, சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது என பாருங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.